Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு முட்டையும் வச்சிட்டு வெறும் 5 நிமிஷத்துல ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாங்களா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேங்க. அத வந்துட்டு நல்லா கழுவிக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா வந்துட்டு இதனை வந்து நல்லா துருவிடலாங்க. நம்ம எடுத்துக்க 2 உருளைக்கிழங்கையுமே வந்துட்டு தோல் சீவனதுக்கு அப்புறமா நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம துருவி வச்சிருக்க உருளைக்கிழங்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க இப்ப நல்லா கழுவிக்கலாங்க. கழுவினதுக்கு அப்புறமா தண்ணி இல்லாத மாதிரி இதை நல்லா புழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இத வந்துட்டு இனி ஒரு பிளேட் மாத்திக்கலாங்க. இது மாதிரியே மீதி இருக்கிற உருளைக்கிழங்கும் வந்துட்டு தண்ணி எதுவும் இல்லாம நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்ததா வந்துட்டு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல கடுகு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம துருவி வச்சிருக்க உருளைக்கிழங்கு உள்ள சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம உருளைக்கிழங்க வதக்கும் போதே இது அரைவாசிக்கு மேல நல்லா வெந்துருங்க. நம்ம வீட்ல இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்துல வந்துட்டு இந்த மாதிரி டிஃபன் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதா இருக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப பாருங்க இது நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது வதங்குச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. அடுத்ததா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதுல 2 முட்டையை உடைச்சு ஊத்திடலாங்க. நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி இப்படி சாப்பிட்டு சில சமயத்துல வந்துட்டு போர் அடிச்சிரும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கூட நீங்க இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. பெரிய சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துட்டு கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட குறையா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்திருக்கிறது வந்துட்டு அளவான காரமா இருக்கும். இப்ப வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்திருக்க உருளைக்கிழங்கு முட்டை பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஃபன் ரெசிபியா உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு அடுப்புல ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. அதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க வந்துட்டு பேன்ல கூட இதை நல்லா ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். தோசைக்கல் காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து தோசைக்கல்ல ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நடுவுல வந்து ரொம்ப மொந்தமா இருந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்ப பாருங்க நல்லாவே ஈக்குவல் ஆயிடுச்சு. மேலால வந்துட்டு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க.
குருமிளகு தூள் வந்துட்டு நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாங்க. அளவா வேணுங்கிறவங்க அளவா சேர்த்துக்கலாம். அப்படியே மேலால வந்துட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இத வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும், நல்லா வேகட்டுங்க. நம்ம திருப்பி போட்டு வேக வைக்காதங்காட்டி இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறோம். இப்ப பாருங்க ரொம்ப நல்லா வெந்துருச்சு. கீழெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒட்டியே வராது, ரொம்ப அருமையா வந்துடும். இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இத வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஆம்லெட் சாப்பிட்டாலே போதுங்க, நமக்கு வந்துட்டு வயிறு சீக்கிரமா ஃபுல் ஆயிரும். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு, பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல தோணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. சைட்ல எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. இதுக்கு வந்துட்டு நமக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து மறக்காம உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.